ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. நாயகம் என்பது பேர்களில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ரேம். முன்னாடியெல்லாம் ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ எடுத்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை எப்போண்டா ரிலீஸ் பண்ணுறாங்களேனே பெரிய தலைவலியாக இருக்கும். அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். உதாரணத்துக்கு டெக்னிக்கல் பிரச்சனை, சம்பளம் பிரச்சனை, ஏன் யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு கூட ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் சொல்லணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த மாதிரி படம் எடுத்து பல வருஷம் ஆகியும் ரிலீஸ் ஆகாத படங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எழில் சார் டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் நடித்த ஜகஜால கில்லாடி. இந்த படத்தில் யோகி பாபு, நிவிதா பிருத்விராஜ், ராதா ரவி, மொட்ட ராஜேந்திரன், சிங்கம்புலி, மனோபாலா இப்படி மிகப்பெரிய நட்சத்திரம் பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை 2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரில் வந்த காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த மனோபாலா சாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படம் ரிலீஸே ஆகலை. ஆனா மூலக்காரம் பாணி அப்ப மொட்டாச்செல்லாம் வேலைக்காரனா. அடுத்த படம் ஜிவி பிரகாஷ் சுர்பி அவர்கள் நடித்த அகதி. இந்த படத்துடைய டீசர் 2017 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் ஃபினான்ஷியல் காரணமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. அடுத்த படம் விமல் அவர்கள் நடித்த சண்டைக்காரி. இந்த படத்துடைய ட்ரெய்லர் 2020 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரேயா சரண் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதுல எனக்கு சிவகார்த்திகேயன் சார் நடித்த மிஸ்டர் லோக்கல் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னமும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. அடுத்ததாக ஈரம் குற்றம் 23 இயக்குன அறிவழகன் டைரக்ஷனில் வந்த பார்டர். இந்த படத்தில் அருண் விஜய், ரெஜினா கேசன்ட்ரா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் 2021 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பும் கிடச்சிச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அடுத்த படமாக எடுத்த சத்தம் படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு சத்தத்தையே காணும், எந்த அப்டேட்டையும் காணும். அடுத்ததாக கோபி நாயர் இயக்கத்தில் ஜெய் அவர்கள் நடித்த கற்பர் நகரம். இந்த படத்துடைய டீசர் 2023 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பற்றின எந்த அப்டேட்டையும் காணும். இந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே அப்படியே கிடப்பிலே போட்டாங்க. அடுத்த படம் விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் பண்ணி விஷ்ணு விஷால் சாரே நடித்த மோகன்தாஸ். இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய டீசர் 2022 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசரில் விஷ்ணு விஷால் சார் பேசுகிற அந்த டயலாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. இந்த படத்தை பற்றி விஷ்ணு விஷால் சார் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு விஷ்ணு விஷால் சார் என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னா, இந்த படத்தை நான் கண்டிப்பாக ஓடிடியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இந்த வருஷம் இல்லாட்டினா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த படம் வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் கோபி நாயர் டைரக்ஷனில் ஆண்ட்ரியா அவர்கள் நடித்த மனிஷி. இந்த படத்துடைய ட்ரெய்லர் 2024 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதுல எனக்கு விசாரணை படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த படத்தை பற்றி வெற்றிமாறன் சார் கிட்ட மாஸ்க் இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க. படம் சென்சார் கட்டில் ரிஜெக்ட் ஆகி ரெமிட்டி கமிட்டியில் ரிஜெக்ட் ஆகி இந்தியன் சினிமாவிலே தடவையாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து இந்த ரிலீசிங் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து தேட்டரில் இந்த படத்தை பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டும் கிடச்சிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இந்த வருஷமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் ராம் சார் எடுத்த 7 கடல் 7 மலை. இந்த படத்தில் லிவிங் பாலி, சூரி, அஞ்சலி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டெக்னிக்கல் காரணமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் கடைசியாக நான் சொன்ன 4 படங்களும் மக்களால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிற படங்கள் தான். லிஸ்ட்லேயே இன்னும் சொல்லப்படாத இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல், அக்னி சிறகுகள், அலாவுதீனும் அற்புத கேமராவும், பிசாசு 2 இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். படம்லாம் ரிலீஸே ஆகாதா, எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போ எதிர்பார்க்காத டைமில் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விடுவாங்கன்னு நம்புகிறோம். விஷால் நடித்த மதகத ராஜா ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் பெட்டிக்குள்ளேயே தூங்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம காமெடியை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோன்னு அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி நான் சொன்ன ரிலீஸ் ஆகாத திரைப்படங்கள் கூட அமையலாம். கண்டிப்பாக இந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஹீரோ ப்ரொடியூசரோட லைஃபே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இந்த படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எந்த படம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.